தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவா தெரியும். ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்க. காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேருக்கு உயிர் இழந்திருக்கு. எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய இந்த அரசு தவறிவிட்டது. இதையெல்லாம் ஒரு டிராமாவாக, ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றி உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு இந்த நாடகம் தான் என்பது வெட்ட வெளிச்சமாக. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை விதி 56 கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை குறித்து பேரவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன். அதே சமயத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வது என்றால் இது பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர்கள் 56 விதி எண் 56 கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார். நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு 41 பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவை தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ற விவரத்தை தெரிவித்தார். அதற்கு பிறகு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேரவை விதி 56 கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன். அனுமதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன். அதில் 27/9/2025 அன்று வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு 10 நிமிடத்திற்கு பேசிக் கொண்டிருந்திருப்பார். அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விழுகிட்டது. இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினா அதை நீக்கி விடுவாங்க. அதனால இங்க மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கின்றேன். ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன். 10 நிமிஷம் தான் அதில் பேசிட்டு இருந்தார் அந்த கூட்டத்தில். உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது. அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லல. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சுமார் 41 பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள். அதில் 10 குழந்தைகள், 18 பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. அதோடு இந்த
திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வழியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். இதெல்லாம் நடந்த சம்பவம் தான், புதுசாக நான் எதுவுமே சொல்லல. அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதுபடுத்து திருவாரூர், அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல. அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது. அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்ட பொழுது தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன். எவ்வளவு பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க? இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளவு காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க? வெளியிலெல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளவு பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது. அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொல்றார். இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது. அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. எது? வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம். 24/1/2025 இதை கேட்டோம். அப்பொழுது எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுத்தது. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது. இதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம். அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தாங்க. ஏற்கனவே எங்கள் கூட்டம் நடத்த வேணும்னு கேட்டோம். ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார். அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு
அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன். எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது. அப்ப வேற வழி இல்லாம இந்த அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் அதை எடுத்து நடத்தினோம். அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார். அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுறாங்க. முழுமையா இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 30 விழா நடத்தினார். 1,00,000 பேர் கலந்துனார். ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு இந்த அசம்பாவத்தை தடுத்திருக்கலாம்ல? ஆனால் அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்கினாங்க. அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால் தான் ஏற்பட்டது. காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதோட இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதுல அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமா பதற்றத்தோட அங்க உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சி பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்குறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்றாரு. சரி, 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி. அந்த 3 டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும். வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலிருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலிருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது இங்க அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்கு சொல்றாங்க. 3 டேபிள்ல 1:45 மணியிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அது அச்சத்தை போகக்கூடிய அரசுடைய கடமை. இதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்றாங்க. அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஏடிஎஸ்பி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் பணி துவக்கிட்டாங்க. அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல, அலுவலர் நியமிக்கல. அங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும், உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செய்து எதுவுமே செய்யல. உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் 1 மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது. 1 மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்படுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செய்ய? உதவியாளரே இல்லை. பதிவு செய்வதற்கு நேர்முக உதவியாளரும் இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றி
உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம்தான் என்பது வெட்ட வெளிச்சமாக. அதோடு தலைமைச் செயலகத்தில் 3 துறை செயலாளர், பொறுப்பு டிஜிபி, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க.